இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், தேவச்சனமே, மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஜெபத்தில் 3 விதமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த காலத்தில் ஜெபத்தை இவ்வாறாக விளக்கம் கொடுக்கும் பொழுது இதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை அநேகர் புரிந்து கொண்டார்கள், அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மத்தியில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறார். இன்னைக்கு அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியாததுனால அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுகிறார்கள். பட் ஆனால் அந்த ஜெபத்தில் சில ஸ்டேஜஸ் இருக்குது என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. தேவச்சனமே, நீங்கள் வாஞ்சையோடு ஒரு காரியத்தை வாங்க போகிறீங்க. ஒரு கடையில் போய் சும்மா நின்று கொண்டே இருந்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய ஃபார்முலாவும் அதுதான். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை இருக்குது என்று நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பரலோகத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம அரசாங்கம் ரோட்டில் இடது பக்கம் போகணும் என்று ஒரு ரூல்ஸ் வைத்திருக்கிறார்கள். இதே எமிரேட்ஸ் போன்ற வெளிநாடுகள், UAE போன்ற அபுதாபி, இப்படி பல வெளிநாடுகளில் வலது பக்கத்தில் போக வேண்டும் என்று ரூல்ஸ் வைத்திருக்கிறார்கள். ஸோ தேவ ஜனங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கிறத உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அதை மீறினால் ஆபத்து தான். வண்டி ஓட்ட தெரியும் என்று சொல்லிவிட்டு இந்தியாவில் வலது பக்கமால் போனால் வலது பக்கத்தில் இருந்து எதிர் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கும், நாம் இடிபடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தவறாக இடிபட்டால் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. நம்ம சட்டத்தை மீறி இருந்தால் நம்முடைய ஜீவனுக்கோ யாருக்குமே எந்த பரிகாரமும் யாரும் செலுத்த முடியாது. ரூல்ஸ் என்பது ரொம்ப தேவையான விஷயம். பரலோக ராஜ்யத்தின் ரூல்ஸ் என்னவென்றால், கேட்காம எதுவுமே கொடுக்கப்படாது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அநேக பாஸ்டருடைய பிள்ளைகள் சாட்சி சொல்றதை நீங்கள் கேட்கலாம். உங்கள் சபையில் கூட ஏதாவது ஒரு பாஸ்டருடைய மகனோ இல்லை மகளோ வந்து வளர்ந்து அவர்கள் சாட்சி சொல்லுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னுடைய தாயார் இப்படி ஜெபித்தாங்க, அதனால் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஸோ தேவச்சனமே, நீங்கள் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஜெபிக்க முடியாத, ஜெபத்தில் வளராத பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய வாயாக தேவன் உங்களை வைத்திருப்பார். சில நேரம் அவர்களுக்காக நீங்கள் சில பாடுகளை பட்டு கொண்டு இருப்பீங்க. எடுத்துக்காட்டுக்கு அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னாள் வந்து சாமுவேலுக்காக ஒரு பாடு சகித்தாங்க. குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக வளரணும். சாமுவேல் ஆண்டு முதலாகவே கொடுத்திருந்தால் அந்த சாமுவேலே ஒரு இன்ஜினியராகவோ, அந்த காலத்தில் உள்ள ஒரு கொத்தனாராகவோ, இல்லை அந்த காலத்தில் உள்ள ஒரு தங்கத்தை செய்கிற ஒரு மனிதனாகவோ, இல்லை வயல் நிலங்களை கவனிக்கிற ஒரு மனிதனாகவோ, இல்லை அந்த நாட்களில் உள்ள ராஜா அரண்மனையில் ஒரு படை தளபதியாகவோ ஏதோ ஒன்றில் இணைத்திருக்கலாம். அந்த நாட்களில் கழுதை மேய்க்கிறது வழக்கமாக இருந்தது, ஆடுகள் மேய்க்கிறது வழக்கமாக இருந்தது. இதில் அவனை போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பரம திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்திற்காக அன்னாளை ஜெபிக்க வைத்தார். அன்னாள் ஜெபித்ததுனால தான் ஒரு குமாரன் உண்டாகிறாங்க. ஸோ தேவ ஜனமே, சில நேரம் நம்மளுடைய லைஃப்பில் ஜெபம் மஸ்ட் என்பதை தெரியாமல் போய்விடக்கூடாது. ஜெபம் கட்டாய அவசியமான ஒன்று. நிலவுக்கு போகிறோம் என்றால் நிலவுக்கு தேவையான ஷூட்ஸ் உண்டு, வஸ்திரங்கள் உண்டு. அது போடாமல் அங்கே போகவே முடியாது. இதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஜெபம் ஒரு அஸ்திபாரம். அந்த ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, தேவஜனங்களே, ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். நம்ம இந்த 3 காரியமும் ஒன்று என்று நினைப்போம். ஆனால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், மோரிஸ் செல்லுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், இந்த 3 ஸ்டேஜுகளாம்.
3 ஸ்டேஜுகள். நம்ம ஆரம்பத்தில் முதல் ஸ்டேஜில் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். கேட்குறோம், கிடைக்கலன்னு சொன்ன உடனே என்ன செய்வோம்? தீவிரப்படுவோம். we will start to seek. இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ கேட்டுக்கொண்டிருந்த நமக்கு பதில் வரலன்னு சொன்ன உடனே இப்போ தேட ஆரம்பிக்கிறோம். அந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிறாரு, அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ தேடுறோம், ஆனாலும் ஒன்றும் நடக்கலையா? இப்போ அடுத்த லெவலில் ஆண்டவர் தட்ட வைக்கிறார். இது ஒரு அளவு. கண்ணீருக்கு ஒரு துருத்தி இருக்கு. நம்ம அலைச்சல்களை எண்ணுகிறார். அதே போல் நம்ம ஜபத்திற்கும் ஒரு அளவு இருக்குது. பட் அதை குறித்து வேதம் சொல்லவில்லை. ஆனால் எழுப்புதல்களை உண்டாக்கின தெய்வ மனிதர்கள், ஆண்டவர் யாரையாவது எழுப்புதலில் பயன்படுத்தி இருந்தார் என்றால் குறைந்தது அவர்கள் 25 வருடம் 30 வருடங்களாக ஜெபித்து இருந்த ஒரு தேவ மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய அசைவை ஒரு தேவ மனிதன், அவர் மூலமாக தேவன் அதை கொண்டு வந்தார். அப்போ அந்த தேவ மனிதன் சொன்னார், கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அவர் ஜெபித்த அவருடைய ஜெப அறையை கொண்டு போய் காட்டினார். இது எப்படி நடந்தது என்றால், ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் வெளி தேசத்தில் நடந்தது. எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்று அழுது மனம் திரும்பினார்கள். இந்த தேவ மனிதன் போகும் பொழுதே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனாலோ இல்லை ஒரு மனிதரை பார்த்தாலோ அவர்கள் அழுவார்களாம், பாவ உணர்வடைந்து அழுவார்களாம். அப்படி ஒரு பரிசுத்தம் உண்டானது. இதற்கு காரணம் என்னவென்று அவரிடத்தில் சிலர் விசாரித்த பொழுது, அவருடைய வேலை ஸ்தலத்திற்கு கொண்டு போனாராம். அவர் கரிக்கொட்டைகள் வாரக்கூடிய அந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் வேலை செய்தாராம். அதன் உள்ள ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு கார்பெட்டை காண்பித்தாராம். கார்பெட்னா ஒரு விதமான ஒரு விரிப்பு. நமக்கு தெரியும், இந்த காருக்குள்ளெல்லாம் கார்பெட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கட்டியான கார்பெட். அந்த கார்பெட்டில் 2 குழி இருந்துச்சான். அந்த 2 குழி என்னன்னு பார்த்தா, இவருடைய முட்டுகள் அதில் பட்டு தேஞ்ச அந்த ஒரு கார்பெட். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே அதில் முட்டு போட்டு அந்த கார்பெட்டை கிழிஞ்சு போயிருந்துச்சான். ரப்பர் மாதிரி இருந்த அந்த கார்பெட் நொறுங்கி போயிருந்தது. தேவஜனமே, இதே போல தான் தேவஜனமே, பபாலோன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை வைத்து அன்று ஆப்பிரிக்கா தேசத்தை கலக்கினார். அந்த மனிதன் ஒரு பாறையில் நின்று ஜெபிப்பானான். அந்த மனிதன் ஜெபிக்கும் பொழுது அடிக்கடி தேவனுடைய கரம் அவரை தொடுமா. தேவஜனமே, என்னைக்குமே ஒரு பாறை உருகாது. ஆனால் இந்த தேவ மனிதன் நின்று ஜெபித்த பாறை இவருடைய கால் அச்சு தடத்துக்கு உருகி ஒரு அடி உள்ளே போயிருக்கு. காரணம் என்னன்னா, தேவஜனமே, அவர் ஜெபிக்க தேவ பிரசன்னம் அங்கே இறங்குனதுல கல்லும் கரைஞ்சிருக்கு. நம்ம இதெல்லாம் சும்மா கற்பனை கதை நினைப்போம். நம்ம இந்தியாவில் கூட தோமாவை குறித்து கூட இப்படி ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அவர் ஜெபித்த இடம் இப்படி இருக்குதுன்னு. பட் ஆனால் நான் சொல்லுகிறது கட்டுக்கதை அல்ல, நடந்த சரித்திரங்கள். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப வீரர்களால் தான் தேசம் அசைக்கப்பட்டது. பபலோன்னு சொல்கிற தேவ மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தால் 4 நாள் தொடர்ந்து ஜெபிப்பாராம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனை நம்ம இந்தியாவில் பார்க்க முடியுமா? 4 நாள் தொடர்ந்து ஜெபிப்பார். அவர் ஒரு விஷயத்திற்காக உட்காந்துட்டார்னா 4 நாள் தூக்கமே இல்லாமல் ஜெபித்திருக்கிறார். இப்படி தான் அடிக்கடி ஜெபிப்பாராம். அதனால தான் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களில் பயங்கரமான எழுப்புதல்களை கர்த்தர் கொடுத்தார். நம்ம இன்னைக்கு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஜெபிக்கிறோம். இந்த பபாலோன்னு சொல்கிற தேவ மனுஷன் வானத்திலிருந்து கையை அப்படி நீட்டி ஜெபிக்கும் பொழுது மின்னல் அப்படி பூமியில் இறங்கியிருக்கு. கட்டுக்கதைகள் அல்ல, தேவனால் நடத்தப்பட்ட தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். தேவனை சுமந்தார்கள், தேவனை வெளிப்படுத்தினார்கள். ஸோ இந்த மோரிஸ் செல்லுலார் சொல்லக்கூடிய தேவ மனிதன், தேவனுக்காக சாதித்த தேவ மனிதன் சொல்லுகிற காரியம் 3 ஸ்டேஜ் இருக்குது வாழ்க்கையில். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கலாம், எந்த ஸ்டேஜிலையும் விடாதீங்க. எல்லா ஜப குறிப்புகளுக்கும் ஒரு ஸ்டேஜ் உண்டு. ஜெபிங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமணமா, கற்பத்தின் கனியா, இல்லை நல்ல வேலை வாய்ப்பா, இல்லை ஏதோ ஒன்று குழப்பமாக இருக்கா, ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருக்குதா, ஏதோ ஒரு தடையை உணர்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க. ஒரு வீட்டில் போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? முதலாவது உங்கள் நண்பர்களையோ இல்லை உங்கள் நெய்பரையோ அயலகத்தார் யாரையோ பார்க்க போகிறீங்கன்னா முதலாவது நீங்கள் கூப்பிடுவீங்க. கூப்பிட்டும் வரலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே சுற்றி வட்டாரங்களை அப்படி எட்டி பார்ப்பீங்க, தேடுவீங்க. ஆனாலும் வரலையா, இப்போ கதவை தட்டுவீங்க, ஹார்னிங் பெல் அடிப்பீங்க. அப்போ உள்ளே இருந்து ஒரு பதில் வரும். ஒன்று எஸ் வரும், இல்லை நோன்னு வரும். உள்ள ஆள் இருந்தால் கண்டிப்பாக பதில் வரும். ஸோ தேவ ஜனமே, இந்த 3 ஸ்டேஜ்லேயும் நம்ம ஏறுவோம்.
நம்ம ஆண்டவரை கண்டடைவோம். அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவோம். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. கேளுங்க கொடுக்கப்படும் சொல்கிறீங்க. ஆண்டவரே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறீங்க. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த 3 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாங்கள் சாதிக்கட்டும். ஜெபத்தின் பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, பயத்தோடு இருக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் பயத்தை மாற்றுங்க. உடனிருந்து சந்தோஷப்படுத்துங்க. ஒவ்வொரு தேவச்சனம் என்னென்ன காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கொண்டாடுறாங்களோ இன்பமாக மாறட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். எந்தெந்த முடிவுகளை எடுக்கிறார்களோ அது சமாதானமாய் முடிவெடுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனமே, 21 நாட்கள் உபாச ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவச்சனங்கள் இணைந்து கொள்ளுங்க. 1வது நாளில் இருந்து தான் நான் பார்க்க வேண்டும் என்று யோசித்து விட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்காமல் போய்விட வேண்டாம். இந்த நாட்களில் நடக்கிற அந்த ஜெபத்தோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.